பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கவலைப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் வேர்ல்டு வைஸ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே வந்து அவங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ராகி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளோட ஃபுட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு. அதே மாதிரி பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நியூ பேபிஸ்க்கு 6 monthsல சாப்பிட்ற ரெசிபிஸ் இந்த ராகி பாரிஜ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு செஞ்சு காட்டுங்க. வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சிவரேகா வந்திருக்காங்க. சிவரேகா வாங்க. வணக்கம்டா. சிவரேகா வந்து ரொம்ப சந்தோஷம். சிவரேகா நம்ம வீடியோல ஆல்ரெடி வந்திருக்காங்க. சிக்ஷா பேபி கேர் கிளாஸஸ்லாம் எடுத்துருக்காங்க, ஆன்லைன்ல பண்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சொல்லுங்க சிவரேகா. சிக்ஷா பிரெக்னன்சி அண்ட் பேபி கேர் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த கோவிட் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து இப்போ இந்த மந்த் வந்து 60th பேட்ச் டச் பண்ணியிருக்கோம். கரூர்ல தான் முதல்ல என்னோட கிளாஸஸ் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால லைக் ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா நிறைய பேர் கரூர்ல இருந்து அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பேர் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம். ஒரு பேலன்ஸ்ட் மீல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு சில ரெசிபிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எனக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு வந்து 2 பேருமே வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதனால அதே காஸ்டியூம்ல உட்காந்துட்டோம். சிவரேகா வந்து ரொம்ப ஹெல்த்தியா சமைப்பாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனப்பே அந்த மாதிரி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இருந்தாலும் ப்ரெக்னென்சி லேடிஸ் அப்படிங்கும்போது வந்து நம்ம நல்லாவே கேர் எடுத்து நம்ம வீட்டில் எல்லாருமே செஞ்சு கொடுப்போம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நட்ஸு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்புறம் வந்து பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வந்து இடுப்புக்கு வலு கொடுக்கும். அதனால வந்து உளுந்தங்கஞ்சி எல்லாம் அடிக்கடியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் மதர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ உளுந்து கஞ்சி அப்படிங்கிறது நீங்கள் வந்து செஞ்சு காட்டினீங்கன்னா எங்களுக்கு அதை எப்படி செய்யணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் உளுந்தங்கஞ்சி ரெடிமிக்ஸ் வச்சுருக்கோங்க. கருப்பு உளுந்து, சுக்கு நானே சேர்த்து தான் அரைக்கிறோம். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, பலம் கொடுக்கக்கூடியது. இது வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் மட்டும் இல்லை, பூப்பைதிய குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிவரேகா உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி இப்போ எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உளுந்தங்கஞ்சி மாவு வச்சு தான் இன்னைக்கு சிவரேகாவுக்கு உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து 200 கிராம் பாக்கெட்லேருந்து அரை கிலோ 1 கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். 100 கிராம் கூட வேணா வாங்கிக்கலாம். இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தான் வந்து இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கணும். 4 ஸ்பூன் போட்டால் 200 மில்லி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கிடைக்கணும். ஓகே ஓகே. நல்லா கரைச்சாச்சுங்க. சமயத்தில் நமக்கு தண்ணி விட்டு கரைக்கும் போது லைட்டாக அந்த கட்டி வர மாதிரி இருக்கும். மிக்சியில் வச்சுட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். கையிலையும் கரைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு தான் காய்ச்சணும். வெந்நீர் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை ஊற்றி காய்ச்சணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும், கட்டி பிடிக்காமல். இந்த மாவு வந்து வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. இப்போ இதில் அம்மா சொன்னாங்க தேங்காய் பாலும் போடலாம், பாலும் ஆட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு என்ன டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு கெட்டிப்பட்டுருச்சு. நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதால இந்த அளவுக்கு கெட்டியாக காய்ச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து அப்படியே தேங்காய் தூளை சும்மா போட்டுட்டு வெல்லம் போட்டுட்டு நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். ஓகேங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து 6 மாசம் முடிஞ்சோடனே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாலிட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கஞ்சி இது நம்ம கொடுக்கலாமா குழந்தைங்களுக்கு? தாராளமாக கொடுக்கலாம். உளுந்து நல்லது தான் இல்லையா? வெரி குட். தாராளமாக கொடுக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் ஊற்றக்கூடாது குழந்தைங்க. ஓகே ஓகே ஓகே. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பெல்லாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும். இந்த வெல்லம் வந்து ஆர்கானிக் வெல்லம். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கல்லே இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் வடித்து சேர்த்துக்கலாம். ஓகே. பேபிஸ்க்கும் 6 months முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேபிஸ்க்கு சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கஞ்சி கொடுக்கலாம். ரொம்ப யம்மி டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெனரலாக சுகர் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ நம்ம சுகர் போடாமல் ஜஸ்ட் அந்த உளுந்து கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கலாம். பேபிஸ்க்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் தேங்காய் பால், தேங்காய் துருவல் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்னைக்கு விடுறேன். நைட் நேரம் அப்படிங்கிறதால தேங்காய் பால் எடுக்கல, பால் ஊற்றிக்கலாம். நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அதுதான் ஊற்றிருக்காங்க. ரொம்ப சூடான பால் ஊற்றுனா அதை திரிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. பார்த்தீங்களா, நம்ம குடிக்கிற திக்னஸ் வந்துடுச்சு.
டேஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. பாயசம் மாதிரி அது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர், அந்த உளுந்தோட வாசம், அந்த உளுந்து வறுத்துட்டு தானே செய்யணும். அது எல்லாமே ரொம்ப நல்லா blend ஆகி ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பிரெக்னன்சி அப்போ சம்திங் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ். இது வந்து பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும். நிறைய பேருக்கு சரியாயிடும், கொஞ்சம் பேருக்கு மட்டும் லைஃப் லாங் டயபெட்டிஸா அது கண்டினியூ ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து சுகர் போடாம, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ணாம பிளெயினா சாப்பிடுறது கூட இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உப்பு சேர்த்து கூட இதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாங்கம்மா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் யாருக்கு வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேமிலியில இருக்காது, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா இருக்காது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அந்த கேட்டகரியில் இருக்கோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுகர் இன்டேக்கு. அப்புறம் அதே மாதிரி நாம கொஞ்சம் ஒபீஸாக இருக்கோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைம்ல நாம கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இது வர்றதுக்கான ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் சுகர் இல்லாமல் நோ சுகர் டயட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். அப்புறம் அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து நல்ல ப்ராப்பரான ஹெல்தி ஃபுட் எடுத்துக்காம ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இன்கேஸ் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து பார்டர் லைன்ல இருக்கும், சுகர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா டெஃபினட்டா சுகர் போடாம நம்ம பிளெயினா வந்து இந்த கஞ்சி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அது குழந்தைகிட்ட ஹெல்த் மிக்ஸ் கூட இருக்கு, நம்ம சாதாரண உப்பு போட்டு பிளெயினா காய்ச்சி கூட குடிச்சுக்கலாம். இப்போ அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம வந்து சால்ட் போட்டு ஆட் பண்ணி பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் கர்ட் ஒரு பட்டர் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மத்தியான டைம்ல இப்போ வந்து சம்மர் அதே மாதிரி தான். ஸோ அது கூட வந்து சம்மர் வேற வந்ததுனால நம்ம பட்டர் மில்க் கொஞ்சம் கொத்தமல்லி தலை அது மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா தென் பால், தேங்காய் பால் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அது கூட ரொம்ப ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயினா கூட நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க, ஹீமோகுளோபின்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நட்ஸ் மிக்ஸ் நாங்க ரெடி பண்றோம். அதை வந்து பால்ல அப்படியே டைரக்டா போட்டு ஆத்தி குடிக்கலாம். பூஸ்ட் போன்விட்டா எப்படி நம்ம ஆத்தி குடிக்கிறோம் அந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டு ஆத்தி குடிச்சா போதுமானது. முளைக்கட்டின ராகி மாவும் தனியா வச்சிருக்கோம். ஓகே, அது இன்னுமே ப்ரெக்னன்சி டைம்ல வந்து சுகர் இருக்கவங்க எல்லாம் வந்து அதை வாங்கிட்டு தோசையா கரைச்சி ஊத்தி சாப்பிடலாம். நிறைய சும்மா ஒரு கரண்டி நம்ம தோசை மாவு கலந்துட்டு இந்த மாவை கரைச்சி ஊத்தி சாப்பிடலாம். அதுல வந்து கூழ் காய்ச்சி குடிச்சுக்கலாம், ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதாரணமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ராகி ரொட்டி செய்வோம் இல்லையா, அது செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு விதத்துல ஒரு நாள் பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ராகி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளோட ஃபுட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு, பிரெக்னன்சி டைம் ஹெல்த்துக்கு. இந்த யூஸ்வலாவே ஷெல்ரேகா பிரெக்னென்ட் ஆனாவே அவங்க வந்து ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா வாமிட்டிங் தான். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன், வராம இருக்க. இது மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எல்லாத்துக்குமே வராது, பட் கொஞ்சம் பேருக்கு வரும். இது வந்து ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் ஃபுட் ஐட்டம் அது யோசிச்சாலே நினைச்சாலே சில பேருக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா மார்னிங் டைம்ல நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே லிக்விடா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு 1 hour 2 hours போஸ்ட்போன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஏதோ ஒன்று குடிப்போம்ல, இளநியோ பாலோ கஞ்சியோ ஏதோ ஒன்று குடிப்போம்ல, அதை கட் பண்ணிட்டு அது மேலே சாலிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கியூகம்பர், இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். பட் எந்திரிச்ச உடனே அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இப்போ மத்தியான டைம்ல நமக்கு எந்த டைம்ல வருதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம வந்து லிக்விட் ஃபுட் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தென் இட் மஸ்ட் பி ஃபைன். இப்போ மார்னிங் சிக்னஸ் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து நமக்கு சரியாயிடும். ஸோ அல்லாம நமக்கு அது எப்படி இருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அது கொஞ்சம் வேரி ஆகுமா, எப்போ அந்த வாமிட் பண்றாங்க இல்லை வாமிட் வர மாதிரியே ஃபீல் இருக்கும், ஒன்று வராது. சிலருக்கு நிஜமாவே வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நேரமும் அந்த மாதிரி வாமிட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம், டாக்டர் கிட்ட வந்து ஏதாவது சாப்பிடலாம். பட் வாட் ஐ வில் சஜஸ்ட் நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இல்லாம அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போயிடுறது இட்ஸ் பெட்டர். இந்த மருந்து மாத்திரை சாப்பிடாம முடியவே இல்லை வாமிட்டே ஆயிடுது எனக்கு ஒரு தடவையும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு மெடிசன் எடுத்துக்கலாம். இந்த வாசம் வந்தா வாமிட் வரும், சிலருக்கு யோசிச்சாலே வாமிட் வந்துடும். இந்த ஃபுட் அப்படின்றத யோசிச்சாலே அப்படி இருக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் சரியா இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டை பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்த ஒரு 2-3 மாசத்துல சரியாயிடும், மோஸ்ட்லி சரியாயிடும். ஆமா, அதனால கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாமளே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். குழந்தைங்களுக்கு வந்து எந்த வயசுல இருந்து எத்தனாவது மாசத்துல இருந்து சாலிடா ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போ குழந்தை பிறந்து முதல் 6 மாசம் வரைக்கும் மதர் ஃபீட் மட்டும்தான், வேற எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணி கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா எல்லாம் கேட்பாங்க. எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லைங்க, ஒன்லி மதர் ஃபீட். 6 மாசம் வரைக்கும் ஒன்லி மதர்ஸ் மில்க். இப்போ 6 மாசம் முடிஞ்சதுக்கு நம்ம சாலிட்ஸ் கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனாலும் மதர்ஸ் மில்க் தான் இட் இஸ் கோயிங் டு பி பிரைமரி ஃபுட் அன்டில் த பேபி டர்ன்ஸ் 1 year. 1 year ஆகிற வரைக்குமே பிரைமரி ஃபுட் அப்படிங்கிறது மதர்ஸ் மில்க் தான். பட் 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபுட் சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது எதுக்குன்னா, நமக்கு அந்த டைம்ல வந்து மதர்ஸ் மில்கோட சேர்த்து நமக்கு அடிஷ்னலா கொஞ்சம் சில நியூட்ரிஷன்லாம் தேவைப்படுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் நிறைய இருக்கிற மாதிரியான ஃபுட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். 1 year ஆகும்போது பேபி வந்து எல்லாமே சாப்பிட்ற மாதிரி நம்ம பழக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இன்ஃபேக்ட் ஃபுட்டு பற்றி நான் டீட்டெயில்டு செஷன் நம்மளோட கிளாஸஸில் இருக்கு. பட் இப்போ வந்து நான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். 6 மாதம் முடிஞ்சோடனே கொடுக்கலாமா எல்லா குழந்தைகளுக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு சைல்டும் அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது பேபி நல்ல ட்ரைபாட் ஹோல்டில் அவங்களால சப்போர்ட் இல்லாமல் ட்ரைபாடோட 3 கை ரெண்டையும் வச்சு அப்படி கால் வச்சு அப்படி கீழே விழுகாத மாதிரி அவங்க உட்கார முடியும். ட்ரைபாடோட அப்படி வந்து உட்கார முடியணும் அவங்களால. ஒன்று. அது வந்து டங் த்ரஸ்ட், அதை அவங்க லூஸ் பண்ணணும், அது இருக்கக்கூடாது. அதுவும் சரியாயிடணும், முடிஞ்சிடணும். அந்த அந்த இது வந்து டெவலப்மெண்ட் தாண்டி அடுத்ததுக்கு வந்துடணுங்க. அடுத்தது 6 மாதம் கம்ப்ளீட் ஆகணும். 3 முடிஞ்சதுனா தான். இப்போ சில பேபிஸ்க்கு சம்டைம்ஸ் அவங்க வந்து 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அவங்க வந்து சப்போர்ட் இல்லாமல் ட்ரைபாட் ஹோல்டில் அவங்களுக்கு உட்கார முடியும், சாஞ்சு விழுந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்து ஒரு 10 நாள் 5 நாளுக்குள்ள பேபி ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுமா, நிறைய பேர் வந்து படுக்க வச்சு பேபிக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எதுவும் செய்யறோம், இந்த உளுந்து கஞ்சி, இந்த சத்து மாவு கஞ்சி எல்லாமே படுக்க வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது டெஃபினட்டா பண்ணக்கூடாது. உட்கார வச்சுதான் பேபிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறோம், சாலிட்ஸ் கொடுக்குறோம்னா அவங்க உட்கார வச்சு அப்படிதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். ஆமாங்க, அது நல்லது இல்லை அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ உட்கார வச்சு தான் கொடுக்கணும். அது ஒன்று. சுகர் அண்ட் சால்ட் வந்து எவ்வளோ மினிமமா பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 1 year வரைக்கும் ரொம்பவே கம்மியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அப்படி இருந்தால் போதும். பால் தயிர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா தயிர் ஓகே, தயிர் கர்ட் ரைஸ் கொடுக்கலாம். ஒரு 7 months அந்த மாதிரி வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கலாம். பாலை வந்து பால் ஒரு கப்பில் போட்டு கொடுக்குறேன் அது தேவையில்லை. ஏன்னா அப்போ வந்து மற்ற ஃபுட்டு வந்து சாப்பிட்டு பழக மாட்டாங்க. மதர்ஸ் மில்கே போதும், தட் இஸ் இனஃப். ஸோ பால் ஏதாவது கொடுக்கணும் நமக்கு மற்ற பால் அப்படின்னு தோணுச்சா மேபி தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இட்லி கொடுக்குறீங்க, அது ஊற வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாமே தவிர பாலை கப்பில் போட்டு அப்படி மாட்டுப்பாலோ அந்த பால் வந்து அடிஷனலாக அப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஸ்மால் லிட்டில் டிப்ஸ். நம்மளோட இன்ஃபென்ட் கேர் செஷனில் வந்து இன்ஃபென்ட் ஃபுட் அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. இது ஒரு 1.5 hours செஷன் இருக்குது. ஸோ இது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸு, மதர் எல்லாருமே அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு செஷன். ஸோ இதில் வந்து கிளியராக தெரியும் நம்ம பேபி வந்து ரெடி ஆகிட்டாங்களா சாப்பிட்றதுக்கு, சாலிட் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக கெட் இன் டச் வித் மீ. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கெட் இன் டச் வித் மீ. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து ரொம்ப யோசனைகள் இருக்கும். நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எப்படி படுக்கணும், எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கெல்லாம் வந்து கிளாஸஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க சிவரேகா. அவங்களோட கிளாஸில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன சிவரேகா? ஆமாம் ஆமாம், நான் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பாருங்கள். ஜஸ்ட் கெட் இன் டச் வித் மீ. வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டா டிஎம்ல இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெல் யூ. இது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அப்படி இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்னால் 40-50 பேர் ஒரு செஷனில் அப்படி கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் அவ்வளோதான் இருப்பீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இண்டிவிஜுவலாக நம்ம எனக்கு வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி தான் நம்மளோட செஷன்ஸ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கேர் வில் பி தேர் அண்ட் ஆல்வேஸ் ஐ எம் ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே. ஒரு கால் பண்ணினீங்கன்னா போதும், ஒரு கவுன்சிலிங்கோ எதுனாலும் எல்லாமே இட்ஸ் ஆல் இன்க்ளூடட் இன் தி கிளாஸ். ஸோ கிவ் இட் அ ட்ரை. வெல்கம் டு சிக்ஷா ஆன்லைன். அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. சேனல் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களோட காண்டாக்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். கேட்ட உடனே நான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டன்டா சில இப்போ இருக்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப யங் கேர்ள்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் போய் குக் பண்ணி அது எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அம்மா கேட்ட மாதிரி வாமிட்டிங் இந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் கிச்சனில் அவ்வளோலாம் குக் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது ஒன்று எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மிக்சஸ்லாம் இருக்கு, ஸோ ஈஸியாக டக்குன்னு அதை எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சே காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களால் அந்த பவுடர் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சுக்க முடியும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இன்னொரு விஷயம் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பண்றோம். அதெல்லாம் ஜஸ்ட் வெந்நீர் கொதிச்சா போதும், ஒரு ஸ்பூனை போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அயன் டெஃபிஷியன்சி அண்ட் ஹீமோகுளோபின் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம அயன் எடுத்துக்கணும். அயன் மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாது, அது கூட வந்து நமக்கு அயன் அப்சார்ப்ஷனுக்கு we need a little bit of vitamin C அது மாதிரி தேவைப்படுது. ஸோ அது எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ ஆனால் பேசிக் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரமா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்களும் நான் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சிவரேகா வந்தோடனே இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம போய் வெளியில போயிட்டு இந்த ஃபுட் லைக் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அந்த டின்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி நம்ம பேபிக்கு கொடுக்குறோம்ல, அதெல்லாம் விட இது வந்து அந்த நம்மளோட நேச்சுரல் விதத்துல மில்லட்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட். நமக்கு ரொம்பவே லக்கி. ஸோ ஈஸியா நம்ம வந்து எங்க இருந்து வேணா நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூடா. சிவரேகா வந்து 6 பேபி கேர் கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கவலைப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் வேர்ல்டு வைஸ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே வந்து அவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. அண்ட் சக்ஸஸ் உங்கள் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில். தேங்க்யூ ஸோ மச். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.